ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என் நம்மளோட பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் தேவை. நீங்கள் மொபைல் நம்பர் கம்பல்சரி 10 டிஜிட் கொடுக்கணும். ஓகேங்களா. யூபிஐ மொபைல் நம்பர் அடுத்த இதில் கொடுங்க. அப்புறம் பாஸ்வேர்ட் 2 பாஸ்வேர்டுமே நீங்கள் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வரும். நான் இப்போ ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி காமிக்கிறேன். இந்த அக்ரியை டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் போகும். நெக்ஸ்ட்டு பேஜில் நம்ம நேம் என்ட்ரு பண்ணணும், அவங்க அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் இங்கே என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டு தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஓகேங்களா. கரெக்டான இது நம்ம அசைன் பண்ணணும். ஓகேங்களா. தமிழ்நாடை தவிர்த்து மற்ற ஸ்டேட்ஸ்க்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸில் உங்கள் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி கோடு, பேங்க் நேமு மறந்துடாமல் இதை அப்டேட் பண்ணுங்கள். இது அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் பர்ச்சேஸே பண்ண முடியும். இல்லை இது இப்போதைக்கு என்கிட்ட தெரியலனாலும் ஜஸ்ட்டு உங்கள் நேமு ஒரு சிம்பிளாக என்ட்ரு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ப்ரொஃபைலில் போய் எடிட் பண்ணிக்கலாம் பேங்க் டீட்டெயில்ஸ். நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு விட்ரா வரும். ஓகேங்களா. இல்லைனா உங்களுக்கு விட்ரா வராது. நீங்கள் இப்போ உங்கள் கையில் இல்லை, அர்ஜென்ட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பை பண்ணிடலாம். அப்புறம் கூட நீங்கள் இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே ஜஸ்ட் ஏதோ ஒரு நேம் ஏதோ போட்டு 1 2 3 4 5 6 அது மாதிரி நம்பர் போட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. ஆனால் இதில் உங்கள் நேமு அட்ரஸ் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. இல்லைனா கொரியர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இதில் என்ன அட்ரஸ் போகிறீங்களோ அந்த அட்ரஸுக்கு தான் போகும். ஓகேங்களா. டேட்டா பேஸ்லேருந்து இந்த அட்ரஸ் எடுத்து அவங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. மறந்துடாதீங்க. இது கரெக்டாக இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்கள். நான் இப்போ ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் பேஜ் என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போதைக்கு சிம்பிளாக நான் ஜஸ்ட்டு அப்புறமா எடிட் பண்ணிக்கிறேன். பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் போட்டுட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்த உடனே ப்ராடக்ட்டுக்கு போயிடும். இதில் தான் என்ன பண்ணணும்னா நீங்கள் பை பண்ண போகிறீங்க. பையை கிளிக் பண்ணிங்கன்னா யூபிஐயில் பண்ணுறோமா, நீங்கள் நெட் பேங்கிங்கில் பண்ணணுமா, பேமெண்ட் கேட்வே மூலமாக நீங்கள் பை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இதுவாகிடும். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இதில் போயிட்டு நீங்கள் பை பண்ணிவிட்டு இப்போ பை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் பேஜுக்கு போயிடும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. அது பேமெண்ட் கேட்வேலனே பேமெண்ட் காட்டுதோ நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆன உடனே தான் உங்களது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோஃபில் இன்கமில் போய் உட்காந்துரும். ஓகேங்களா. கண்டினியூஸாக நீங்கள் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. 1 டைம் வாங்கினாலே அது எலிஜிபிள் தான். செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் அமௌண்ட்லேருந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பிடிச்சிட்டு உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா. 3% வந்து அட்மின் சார்ஜாக எடுத்துப்பாங்க. அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் அடிஷ்னல் சார்ஜ் பிடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் பை பண்ணணும், கண்டினியூஸாக 3 மந்த்ஸ் பை பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா நம்ம ரெகுலராக இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அது போட்டிருப்பாங்க. ஏன்னா ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் மாதம் உங்களுக்கு ஒரு ஐடி வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் ஒரு ஐடிக்கு 10,000 வந்தாலும் அடுத்தடுத்த ஐடிக்கும் உங்களுக்கு அந்த 10,000 கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்களும் கூட ட்ராவல் பண்ணாங்களா, ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுறப்போ அவங்களுக்கும் சின்ன சின்ன ஏர்னிங்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். லாங் டேர்ம் வந்து இது கொண்டு போகிறது தான். எதுவோ போயிட்டு மசாலா ஐட்டம்ன்ற பொருளை நம்ம வாங்கி அரைச்சி அது கரெக்டாக இருக்கான்லாம் பார்த்து கொடுக்கல. இது வந்து பக்காவாக பிராண்டட் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. பிராண்ட் இல்லாத இதில் பிராண்டட் ப்ராடக்ட். சரிங்களா. இவ்வளோ தான் ரெஜிஸ்ட்ரேஷன். மறந்துடாமல் கரெக்டாக பண்ணிடுங்க. பேமெண்ட் கரெக்டாக பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிச்சுன்னா அந்த ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். அதையும் நான் சொல்லிடுறேன். இல்லை நான் பண்ணிவிட்டேன் அப்புறமா பண்ணணும்னு நினச்சேன்னு சொல்லாதீங்க. சரிங்களா. தேங்க்யூ.